குஜராத்தின் வல்சாத் நகரத்திற்குள் புகுந்த ஆரங்கா ஆற்றின் வெள்ளம். வாகனங்களுடன் கால்நடைகளும் அடித்துச் செல்லப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். இப்போ எல்லாருமே நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம். குஜராத்தில் வந்து நிறைய மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத் முழுக்க இந்த மழை பெய்யலைங்க. சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத்தில் மட்டும்தான் இவ்வளோ மழை பெய்யுது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் மழை இல்லை. அங்கே வந்து நார்மலாக பெய்யக்கூடிய அளவு கூட மழை அங்கே பெய்யலை. அது வந்து வறட்சி நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரே ஸ்டேட்டு தான். அந்த ஸ்டேட் வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ளட்டுனால என்னென்ன பிரச்சனை வருமோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஸ்டேட்டு இன்னொரு சைடு வந்து மழை இல்லாதனால என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சினால நடக்கக்கூடிய ஆபத்துகள். இது மாதிரி பிரச்சனைகள் தான் இனிமேல் வரும் அப்படின்னு நம்மளோட வீடியோஸில் பல வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். இந்த கிளைமேட் சேஞ்சினால ஒரே இடத்துல மழை அதிகமாக பெய்யும். அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ குஜராத்திலே கூட கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க. பல ஆயிரம் பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து வறட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சவால். அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் லாஸ் நிறைய ஏற்படும். மக்கள் நிறைய கஷ்டப்படுவாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் ரெடி ஆகி தான் ஆகும், மக்களும் ரெடி ஆகி தான் ஆகும். வேறு வழி கிடையாது. ஏன்னா சூப்பர் எல்னினோ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இது மாதிரியான டிவாஸ்டேஷன் பல மடங்கு நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இவ்வளோ பெரிய இடத்தை நம்மளோட சுயநலத்தினால இவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வர வச்சுட்டோம்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி இது பூமிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, ட்ராவலாக இருக்கட்டும், அதிகமாக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்ம இது மாதிரி பிரச்சனைகளை நம்ம இடத்துக்கு வர்றதை தவிர்க்க முடியும். எப்போதுமே ஒன்றுங்க, நான் உறுதியாக நம்புறது, நமக்கு அந்த பிரச்சனை வர்ற வரையும் அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியாது. கொரோனாவை கூட அப்படி தான். கொரோனா வைரஸ் எனக்கு வந்துடுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய மோசமான வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வரவே வராது, நமக்கு நடக்கவே நடக்காது நினைப்போம். நமக்கு நடக்கிற வரையும். ஆனால் நடக்கிற வரையும் நம்ம விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அதோட பாதிப்பு எப்பவுமே ரொம்ப பெருசு. நன்றி.